எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு கல்யாணத்தை வந்து அக்டோபரில் பண்ணுவானா, நவம்பர் 10 குழந்தை பிறக்கணும்னா அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணத்தை முடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சாலே நவம்பர் 10 குழந்தை பிறகு டவுட்டு. ஆனால் நவம்பர் 10 எனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு அக்டோபரில் கல்யாணத்தை முடிச்சா எப்படா குழந்தை பிறக்கும்? அதை தான் நீதிமன்றம் மறைமுகமாக கேட்குது. நீ வெளியீட்டு தேதி அறிவிச்சிட்டு இவ்வளவு காலதாமதமாக படத்தை வந்து தணிக்கை கொண்டு வேண்டிய தேவை என்ன? அப்போ உங்களுடைய அஜாக்கிரதை அப்படிலாம் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்தெல்லாம் படத்தை வெளியிட முடியாது, முன்னுரிமை கொடுத்தெல்லாம் சான்றிதழ் வழங்க முடியாது. நீங்கள் ப்ரொசீஜர் படி போங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுது. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் போனோடனே அங்கேயும் போய் சுப்ரீம் கோர்ட் நிற்குது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் சிபிஎஃப்சி நிற்குது. இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி கேவியட் மனு நேற்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக உடனடியாக எங்களுக்கு U/A சான்றிதழ், தணிக்கை சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கேவியன் ப்ரொடெக்ஷனு இன்னைக்கு காலையில் உடனடியாக மனுவை போட்டிருக்கிறது சிபிஎஃப்சி தணிக்கைத்துறை. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, முன் எச்சரிக்கை மனு, கேவியட் மனு. எங்களை கேட்காம ஒரு அடி கூட நகரக்கூடாது, எங்களை கேட்காம எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது, எங்களை கேட்டு தான் முடிவெடுக்கணும். இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த படத்திற்கும் தணிக்கைத்துறை இவ்வளவு வந்துக்கிட்டது. ஏன்னா தணிக்கைத்துறையினுடைய ஈகோவை கிண்டி விட்டுருக்காங்க. இந்த படம் ப்ரொசீஜராக வரும்போதே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாமல் என் செல்லங்க இருக்காங்கடா வருவாங்கடா ஜாமீனோட வரல, அது மாதிரியான அட்வொகேட் தான் நிர்மல்குமார். வாயை வச்சு சும்மா இருக்காமல் ஜனநாயகன் படத்தை முடக்க பார்க்குறாங்க, ஜனநாயகன் படத்தை அடக்க பார்க்குறாங்க. யாருன்னே சொல்லாமல் முடக்க பார்க்குறாங்க, அடக்க பார்க்குறோன்னே தணிக்கைத்துறை. அப்போ நம்மளை தான் சொல்கிறானா, இருடா நான் இது வரைக்கும் ஒன்றும் பிளான் பண்ணல, இனிமேல் பிளான் பண்ணுறோன்னு சொல்லி வாயை கொடுத்து வம்படியாக வாங்கி கட்டிக்கிட்டு இந்த படத்தை தயாரித்த நிறுவனம், டிஸ்ட்ரிபியூட்டு, திரையரங்க உரிமையாளர் எல்லாருடைய வயிற்றுலையும் மண்ணள்ளி போட்டிருக்குது தாவேக்காவுடைய ஆர்வக்கோளாறு கும்பல். வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே இந்த படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் கிடைச்சிருக்கும், படமும் வெளிவந்திருக்கும். இப்போ ஒட்டுமொத்தமான தாவேக்கா கும்பலும் கோயில் கோயிலாக போய் மாவிளக்கு, பூவிளக்கு, மாரியம்மன், மணி விளக்கு, மண் விளக்கு, பொன் விளக்கு, வாழைப்பூ, திருவிளக்கு, நெய் விளக்கு, கை விளக்கு, கார்த்திகையின் அகல் விளக்கு, எலுமிச்சம் பல விளக்கு, ஏந்தினோமே திருவிளக்கு, பாளையத்தம்மா நீ பாச விளக்கு, உன் பார்வையிலே தெரியுதடி கோவில் விளக்கு அப்படின்னு பாட்டு உட்காந்துருக்காங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. திணை விதைத்தவன் திணை அரிப்பான், வினை விதைத்தவன் வினையத்தான் அறுப்பான். கெடுவான் கேடு நினைப்பான்.